அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரணங்களால் இரத்த சோகை ஏற்படுகிறது, அனிமிக் ஆகுறாங்க, பிளட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாதாரணமா அவங்களுக்கு போஷக்கான உணவுகள் இல்லை, சத்துக்கள் குறைபாடு, அதனால அவங்க ஜென்ரலா இது காமன் அனிமிக்கா இருக்கலாம். இதே சில நோய்க்கு மருந்து மாத்திரைகள் எடுப்பதன் காரணமாக அனிமிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, நமக்கு தெரியாமல் நம்ம உடல்ல பல உறுப்புகள் இருந்து இரத்த கசிவு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குடல்ல இரத்த கசிவு இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. மோஷன்ல அது சின்ன சின்ன டிராப்பா வெளியேறலாம், அதுவும் உங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் தெரியும், பல நேரங்களில் தெரியாமல் இரத்த கசிவு நமக்கு உடலுக்குள்ள இருக்கலாம். அது பல உறுப்புகள்ல இரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம், ஏன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் இருக்காரு, பார்த்தா அனிமிக்கா இருப்பாரு, ஆனா அவருக்கு ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ளீட் ஆன இருக்காது, ஃபீல் இருக்காது, ப்ளீட் ஆயிருக்காது, கண்ணுக்கு தெரிஞ்சு ப்ளீட் ஆயிருக்காது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஆணே எடுத்துக்கலாம், இப்போ பல்லுல ரத்த கசிவு இருக்கலாம், ஆனா அவருக்கு அது இருந்திருக்காது. குடல்ல ரத்த கசிவு இருந்திருக்கலாம், ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. இதனால தான் நம்ம என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போ இவங்களுக்கு சிலருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அது இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், அதனால அனிமிக் ஆகலாம். ப்ளீடிங் பைல்ஸும் இருக்கலாம். அல்சர்னால சிலருக்கு இரத்த கசிவு ஏற்படும், அப்போ அதனால அவங்களுக்கு அனிமிக் ஆகலாம். இந்த எலும்பு மச்சை இருக்கு இல்லையா, போன் மேரோ, அதுல அணுக்கள், ரத்த அணுக்கள் உற்பத்தியிலேயே ப்ராப்ளம் இருக்கலாம், அப்போ அதனால அவங்களுக்கு அனிமிக் அப்படிங்கிறது வந்துடும். இப்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜென்ரலா இன்னைக்கு ஆண்களும் ஜென்ரலா அனிமிக்கா இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுக்கு உள்ள பல நோய்கள் காரணமாக இருப்பதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சரியாக்கும். உதாரணத்துக்கு கிட்னி பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அனிமிக்கா இருப்பாங்க. கேன்சர் பேஷண்ட் அனிமிக்கா இருப்பாங்க. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மாதவிடாய், அதாவது அதிக ரத்தப்போக்கு அல்லது வெள்ளைப்படுதல் காரணமாக கூட அனிமிக்கா இருப்பாங்க. கன்சீவ் ஆன டைம்ல அனிமிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி அந்த பெண் அனிமிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெலிவரியில அவங்களுக்கு ப்ளீட் அதிகமாக இருக்கலாம், அப்புறம் ஃபீட் பண்றதுனால அவங்களுக்கு ஜென்ரல் வீக்னஸ்னால அனிமிக்கா இருக்கலாம். அப்போ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அனிமிக் எதனால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சுலபமாக நம்ம அந்த அனிமிக்க போக்க முடியும். இப்போ எமர்ஜென்சி அடிபட்டுட்டாங்க, அதிக டேமேஜ் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்ல, அப்போ ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி நம்ம பிளட் கொடுத்தே ஆகணும், அப்போ பிளட் கொடுக்கலாம். இதே சாதாரண பேஷண்ட் பார்க்குறோம், 3 கிராம் 7 கிராம் 6 கிராம்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த அளவுக்கு அனிமிக்கா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. நம்ம பார்க்கும்போது கண்டுபிடிச்சி சொல்லும் போது அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சீரியஸா, ரொம்ப அக்கறையா, அவசரமா கவனத்தோட பார்க்க வேண்டியான ஒரு கட்டாயம். அதனால அனிமிக் அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. ஜென்ரலா நீங்க செக் பண்ணுங்க, ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. அது அனிமிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத உங்க ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் ஜென்ரலாக சில டிப்ஸ் சொல்கிறோம். இப்போ நல்ல காய்கறி, கீரை, பழங்கள் ஜென்ரலாக சாப்பிடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். அது வெஜ் டயட்டா நான்வெஜ் டயட்டா அது உங்கள் விருப்பம், ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக சாப்பிடணும். அடுத்தது தண்ணி நல்லா குடிக்கணும். அடுத்தது நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல டைஜஷன் இருக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்.
மேலும் உங்க நோய் என்ன இருக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட். இப்போ கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் அனிமிக் ஆவாங்க. அப்போ உங்க நோயின் தாக்கத்தை பொறுத்து அனிமிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது மெடிசன்ஸ், வேற என்ன டயட்டு, அதை நீங்க வரும்போது சொல்றோம். ஆனா ஜென்ரல் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அருகம்பில் சாறு டெய்லி ஒரு 50 ml குடிக்கலாம், அல்லது கோதுமை புல் சாறு குடிக்கலாம். இதுல உங்களுக்கு பலன் இருக்கு. மேலும் என்னென்ன பழங்கள், என்ன காய்கள், என்ன சூப்பு, எப்படி சாப்பிடணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அனுபவ ரீதியாக 3 grams இருந்த ஒரு பேஷண்ட் பல வருடங்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகாத நிலைமையில நம்ம கிட்ட சிகிச்சை எடுத்து அவங்களுக்கு 2 monthsல 7 grams ஆச்சு. 7 grams ஆன பிறகு அவங்க 1 year அட்மிட் ஆயிருந்தாங்க. வெளியில கொண்டு வந்து அதுக்கப்புறம் சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் நார்மல் ஆகி இன்னைக்கு அவங்களுக்கு 23 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த அளவுக்கு அனுபவ ரீதியாக பார்த்திருக்கோம். அதனால அனிமிக்குன்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க, பயப்பட வேண்டாம். சிகிச்சை முறைகள் இருக்கு, கடைபிடித்தால் பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.